கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் புதிதாக ஒரு செய்தியை கேட்க இருக்கிறோம். அது வேத வசனத்தின் மூலமாக நாம் ஆராய்வோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சமாரிய ஸ்திரீயுடைய ஒரு சம்பாஷணை இயேசுவோடு நடந்ததை நாம் அறிவோம். அநேக இடங்களில் இப்போ வாசிருக்கிறோம், அநேக பிரச்சனை கேட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் இப்போது நம்ம தியானம் பண்ண இருக்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ அந்த சமாரியாவிலே உள்ள காரியங்கள் நிமித்தமாக அவள் அங்கு நடந்த எல்லா காரியங்களையும் அறிந்து அவள் யூதர்களுக்கு எதிராக செயல்பட்ட காரியங்களை மனதிலே கொண்டு நடந்தாள். அது என்ன என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலே நடந்த ஒரு பெரிய சம்பவம், பெரிய ஒரு காரியம் நடந்தது. அது நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். யாக்கோபுக்கு 12 ஆண் மக்களும் ஒரு பெண்ணும், தீனாள் என்ற ஒரு பெண். அவர்கள் இந்த சமாரியா அந்த ஏரியாவிலே வரும்போது, அந்த சமாரியாவுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களிலே வரும்போது, அந்த தீனாள் என்கிற பெண் அவள் பகல் வேளையிலே அந்த தேசத்தை சுற்றி பார்க்க போனாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போது அவள் அங்கு அந்த சீக்கேம், அந்த இடத்துக்கு பேர் சமாரியா பழைய பேர் சீக்கேம். சீக்கேமின் ராஜாவாகிய அங்கு உள்ள ஒரு பெரிய பிரபு அவளை பார்த்து அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அவளை கெடுத்து விட்டார். அது நிமித்தமாக இஸ்ரவேல், அதாவது யாக்கோபுடைய மக்களுக்கும் அவனுக்கும் பயங்கர விரோதம் வந்தது. அவனை தந்திரமாக கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். எப்படி என்றால், இவன் திருப்பி அவங்க அப்பா மூலம் பெண்ணு கேட்க போகும்போது, சரி நாங்கள் ஒரு 3-4 நாள் கழித்து அதை பற்றி பேசலாம் என்று சொல்லி, அதுக்கு முன்பாக நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி விருத்த சேதனம் பண்ண வைத்து அவர்களுக்கு, அந்த அவனுக்கும் சீகேம் ராஜாவுக்கும் அந்த அவனோட கூட்டாளிகளுக்கும் நோவு வர பண்ணி அவனை கொலை செய்தார்கள். அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் சிமியோனும் யூதாவும். அது நிமித்தமாக அந்த யாக்கோபு பிற்காலத்திலே இந்த 2 கோத்திரத்தையும் சபிப்பார். கடைசி காலத்திலே யாக்கோபு குமாரர் அழைத்து, கூடி வாருங்கள், கடைசி நாட்டில் உங்களுக்கு நேர்ந்த காரியங்களை அறிவிப்பேன் என்று யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக கூட்டி, அது ஆதியாக 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது சிமியோனும் லேவிக்கும் உள்ள அந்த அவர் என்ன சொன்னாரோ அதை வாசிக்கிறேன். 5 முதல். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கிடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அதாவது சிமியோனும் லேவியும் அவருடைய தகப்பனால் சபிக்கப்பட்டவர்கள். அது நிமித்தமாக அந்த சீகேம் ராஜாவுக்கு செய்த அந்த கொலை நிமித்தமாக அந்த சீகேமும், அதாவது சமாரியாவுக்கும் யூதா என்கிற அந்த யூதா கோத்திரத்துக்கும், யூதேயா இருக்கிற கோத்திரங்களுக்கும் எப்போதும் பகை. அந்த அந்த சமயங்களில், அதாவது தாவீது இருக்கும்போது இஸ்ரவேல் எல்லாம் ஒன்றாக இருந்தது. அதன் பின்பு அவனுடைய மகன் சாலமோன் காலத்தில் 2ஆக பிரிந்தது. சாலமோனுடைய மகனுடைய காலத்தில், பிள்ளைகளுடைய காலத்தில் 2ஆக பிரிந்தது. சமாரியாவிலே ஒரு தலைமையிடமாக கொண்டு சமாரியாவை கேபிட்டலாக வைத்த ஒரு கவர்மெண்ட். அதில் 10 கோத்திரங்கள், மீதி 2 கோத்திரங்கள்
எருசலேமிலே இருந்து அவங்க அரசாட்சி செய்தார்கள். அந்த 2 பேருக்குமே பயங்கர யுத்தங்களும் கோபங்களும் சாபங்களும். காரணம், இந்த இவங்க தகப்பன் யாக்கோபு போட்ட சாபத்தினால் அவங்களுக்கு சமாதானம் கிடையாது. சபிக்கப்பட்டவர்களாக சொல்லிவிட்டார்கள். இவர்கள் எல்லோரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் 2 இடங்களில் அவர்கள் ஆலயங்களை கட்டி தொழுகை செய்தாலும் அவர்களுடைய ஒற்றுமை கிடையாது. சண்டை சண்டை சண்டை. அப்போ தீர்க்கதரிசிகள் ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு வந்து தீர்க்கதரிசி சொல்லுவார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுவார். அநேக சமயங்களில் சண்டை தான் நடந்தது தவிர கோத்திரங்கள் ஒன்று சேரவில்லை, பிரிந்து விட்டது. அந்த இடத்தில்தான் அந்த சமாரிய ஸ்திரீ அவளுடைய முன்னோர்களுக்கு இழைத்த அந்த அந்த கொடுமையை அவள் மனதில் சுமந்து கொண்டுதான் அங்கே வருகிறாள். தண்ணிக்கு வருகிறாள் பகல்ல. அப்போ இயேசுவும் அங்கே வருகிறார். அவர் எதை சுமந்து கொண்டு வருகிறார் என்றால், யாக்கோபு இந்த யூதா கோத்திரத்தை சபித்து விட்டார். சபிக்கப்பட்டவராக தான் இயேசு இங்க வருகிறார். அப்போ அங்க முதலாவது தீனால் போன போது இஸ்ரேல் சார்பாக போனது ஒரு லேடி. அங்கே சீக்கியமில் இருந்து சமாரியா சார்பாக வந்தது ஒரு மனுஷன், ஒரு பையன். ஆனால் இப்போது எருசலேமில் யூதா கோத்திரத்தை சேர்ந்த இயேசு ஒரு பையனாகவும் அந்த சமாரியிலிருந்து வந்தது ஸ்திரீயாகவும் 2 பேரும் அதே நேரத்தில் அதே பகலில் 12 மணிக்கு அந்த சமயத்தில் சந்திக்கிறாங்க. இப்போ ஒருவர் சாபத்தை சுமந்து கொண்டு வருகிறார், இன்னொருத்தி அதனால் உண்டான கோபம், அவளோட கோபம் நியாயமானது, அதை சுமந்து கொண்டு வருகிறார். அப்போது இயேசு அவளை பார்ப்பதற்காக அவளிடம் சமாதானம் சொல்லி இவரிடம் இந்த கோத்திரத்தில் இருக்கிற சாபத்தை போக்குவதற்காக ஆண்டவர் வருகிறார். அது அவளுக்கு தெரியாது. இந்த இடத்துல சீசர்களுக்கு வேலை இல்லை, அவர்களுக்கு புரியாது. அப்போது இயேசு வந்து அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். அப்போ வந்து இவளுக்கு ஆல்ரெடி யூதர்களை குறித்துள்ள அந்த வெறுப்புனால, அது வெறுப்பு எப்படி அவளுக்கு அறிவுபூர்வமாக கிட்டியது. அந்த அறிவுனால வெறுப்பாகி, நீ யூதனாக இருக்க, எங்களுக்கு விரோதியா இருக்க, எப்படி நீ என்னிடம் தண்ணி கேட்கலாம் அப்படின்னு அவரை வெறுத்த காரணமாக பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் தாழ்மையாய் சாந்தத்தோடு, காரணம் அவர் யூதா கோத்திரத்தினுடைய சாபத்தை நீக்க வேண்டும், அதற்காக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயால் நீயே அவரிடத்தில் கேட்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அப்படின்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஞானத்தை சொல்றாரு அவளுக்கு. அவன் என்ன சொல்றா, அறிவை பற்றி பேசுறான். அறிவு அவன் பேசுறது கரெக்ட் தான். எங்க கோத்திரத்துல எங்களுடைய பரம்பரையில இருந்த ஒருத்தனை கொல்லப்பட்டிருக்கல, அநியாயம் செய்து விட்டீர்கள். அதனால வந்து கோபத்தினால் அவள் பேசுறா. அவள் பேசுறது அறிவுனால. இயேசு ஞானத்தினால் அந்த இடத்துல பேசுறா. அவளுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதுதான் சொல்றாரு, நீ யாருன்னு தெரிஞ்சதுன்னா நீ என்னிடத்துல தண்ணி கேட்டிருப்ப, நான் சொன்னதுக்கு நீ தரமாட்டேன்னு சொல்ல மாட்ட. அப்போ அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டுக்குள்ள உடத்தில் பாத்திரம் இல்லையே, ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்க நமக்கு தண்ணீர் கிடைக்கும்? இவர் சொன்னது அவள் ஒரு அவள் அதை சாத்தியமில்லை அப்படின்றதுக்காக அப்படி கேட்கிறாள். ஏன்னா அந்த கிணறு ரொம்ப ஆழம், அதுல இருந்து மொண்டு தான் எடுக்க வேண்டும், சும்மா இஷ்டத்துக்கு கை போட்டு எடுக்க முடியாது. அப்படி இல்லையே, அப்ப எப்படி நீர் தரப்போறீர்? அவள் நினைச்சது அந்த கிணத்துல தண்ணி கொடுக்க போறாரு அப்படின்னு. அப்புறம் அவளுடைய அந்த இது நிமித்தமாக, இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த பிதாவாகி யாக்கோபை பார்க்க நீங்க பெரியவரா? ஏன்னா யாக்கோபு பிள்ளைகள் இந்த சம்பவங்கள்லாம் அவளுக்கு தெரியுது, அவள் அதை தெரிஞ்சிருத்திருக்கிறாள். யாக்கோபை காட்டிலும் பெரியவரா? அவரு பிள்ளைகளும் அவருடைய மிருகங்கள் இதில் குடிச்ச, அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்தாங்க, நீ சும்மா தண்ணி தரலான்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த அறிவுபூர்வமான காரியத்தை பேசும்போது இயேசு சொல்றார்,
இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாது. ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்காரு. முதல்ல அவரை பற்றி சொல்றாரு, நான் தான் அந்த நீ என்கிட்ட கேட்டேன்னா நான் தருவேன், தாகம் இல்லாத தாகம் அடைய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தண்ணீரை நான் தருவேன் அப்படின்னு அவரையும் அந்த தண்ணீரையும் குறித்து ஞானத்தை குறித்து அவர் பேசுவார். அப்போ அவர் சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே இருந்து நித்திய ஜீவம் காலமாய் ஊறுகிற நீர் ஊட்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறது ஞான தண்ணீர், விஸ்டம், அதை சொல்றாரு. அதை அவளுக்கு புரிந்து கொள்ளும்படியாய் அவளுடைய அறிவிலிருந்து அவளுக்கு உண்டாகிற அந்த கேரக்டரை மாற்றும்படியாக ஆண்டவர் ஞானமாய் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஸ்திரீ சரி அப்படின்னா தாகம் உண்டாகாமலும் இங்கே நான் கொண்டு வராக தண்ணீர் எனக்கு தர வேண்டும். அவர் நினைச்சது சும்மா பிசிக்கலா இருக்கிற தண்ணி தான், அது எப்படியோ அது கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியது இல்லை. அப்போ தாகமும் உண்டாகலைன்னா அப்போ அது எனக்கு வேணும் அப்படின்னு பிசிக்கலா உள்ள ஒரு காரியத்தை, அறிவுபூர்வமான உள்ள காரியத்தை கேட்கிறார். அப்போ அவரு ஆண்டவர் அதில் சொல்றாரு, அப்படின்னா நீ உன் புருஷனை அழைச்சிட்டு வா. இந்த மாதிரி ஆண்டவர்லேருந்து அற்புதம் ஞானம் வேணும்னா உன்னோட வாழ்க்கை சரியா இருக்கணும், நீ புருஷனை அழைச்சிட்டு வா. அப்போ அந்த ஸ்திரீ சொன்னா எனக்கு புருஷன் இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ சரிதான், நீ புருஷன் இல்லைன்னு சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை. நீ கணவன் மனைவியா இருக்கிற ரிலேஷன்ஷிப் தவறானது, அது ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாது. அதனால நான் கொடுக்குற காரியம் நீ அந்த உன்னுடைய ரிலேஷன்ஷிப் சரியானாதான் நான் கொடுக்க முடியும். அது நம்ம ஆல்ரெடி யோது ஹே யாவே அப்படின்ற இதில் வாசிருக்கிறோம். தேவன் யோதாகவும் கிறிஸ்து ஹேயாவும் இருக்கிறார். யா, அந்த யா ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டும். மனுஷன் அதை தேவ காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய ஆத்மா பலனடைந்து அவனுடைய சரீரம் கீழடங்கி பாவம் இல்லாததா இருக்கணும். ஒருவேளை கணவன் மனைவியா இருக்கிற பட்சத்தில் கணவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த மனைவியா இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய காரியங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படின்னா நீ புருஷனை கூட்டிட்டு வா, இப்ப இருக்கிறது உன் புருஷன் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீ தீர்க்கதரிசியாக காண்கிறே. அப்ப அவளுக்கு நடந்த வாழ்க்கையில் உள்ள காரியங்களை இவர் சொல்லும்போது இவர் பார்த்தது இல்லையே, என்ன எப்படி இதெல்லாம் சொல்றாரு, அப்ப ஏதோ தீர்க்க தரிசனத்தினால இது பற்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் இவங்கள் யூதர்கள் வைத்திருக்கிற பாரம்பரியமா வைத்திருக்கிற இவர்களுக்கு சமாரியர்களுக்கு எதிரான காரியத்தை தான் அவர் மறுபடியும் அறிவுபூர்வமா பேசுகிறார். என்ன சொல்றான், இந்த மலையில எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், எங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்கள் அப்படின்னா அவள் மறுபடியும் ஆர்வம் பண்றார். நீங்க எங்களுக்கு விரோதியானவர்கள், எங்க யாக்கோபு எங்களுடைய தகப்பன் அவர் கொண்டு இந்த மலையில ஆலயம் இருந்தது, இந்த இதுல கேபிட்டல் இருக்கும்போது அதிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்க என்னன்னா எருசலேம்ல தொழுது கொள்ளணும் அப்படின்னு அதெல்லாம் மாற்றி விட்டீர்களே அப்படின்னு. அதற்கு இயேசு, ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொண்டு காலம். அதற்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சு அவள் இதை மனசிலாக்கி கொள்வா. இவருடைய இருக்கிற அந்த அறிவுபூர்வமாக சிந்திச்சு வைத்திருக்க கசப்பு மாறணும். அதுக்கு இவர் தாழ்மையடைந்து தாழ்ந்து போய் இவருடைய இவருக்கும் அந்த சமாரியருக்கு இருக்க கசப்பு மாறணும். அதுக்காக அவளுக்கு ஞானத்தை கொடுத்து அவளை மாற்றணும். அவளுக்கு கசப்பு மாறாதான் அவர் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். அப்போ இது பிதாவை எப்படி தொழுது கொள்ளணும் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க 2 மலையிலும் தொழுது கொள்றாங்க, அது அல்ல, எங்கும் தொழுது கொள்றது உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப இஸ்லாமிலும் சமாரியாவிலோ தொழுது கொள்கிறார்கள், அவர்கள் மாம்ச பிரகாரமாக செய்கிறார்கள், அதை நீ பின்பற்றக்கூடாது, அதல்ல தொழுகை அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். நீங்க வச்சிருக்க சிஸ்டம் உங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவரை தொழுது கொள்ற சிஸ்டம் இல்ல, பிசிக்கலா உள்ள ஒரு காரியம் அது அல்ல. நீங்கள் அப்படி தெரியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. யூதர்கள்
தான் சுவிசேஷத்தை கொண்டு வரணும். யூதர்கள் அவர்கள் தான் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். யூதர்கள் என்னை சிலுவையில் அறைய வேண்டும், நான் என் மூலமாக சுவிசேஷம் வர வேண்டும். அதைத்தான் மறைமுகமாக சொல்றாரு. ரட்சிப்பு உனக்கு யூதர்கள் அவர்களுக்கு அவங்கள்ட்ட கசப்பா வச்சிருந்தா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரட்சிப்பினுடைய காரியங்களை நீ அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு ஞானத்தை அவளுக்கு போதிருக்காரு. அடுத்து அது மாத்திரம் இல்லை, உண்மையாக தொழுது கொள்ளவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆழம். காலம் வரும், அது இப்போ வந்திருக்கு. ஏன்னா தொழுது கொள்றதுக்கு நான் வேணும். என்னை கண்டவர் பிதாவை கண்டான், என் மூலமாக தான் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாடு சீசர்களுக்கு கூட அப்ப தெரியாது, சொல்லவில்லை, சொன்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இதை சொன்ன உடனே பிதாவை இப்ப தம்மை தொழுது கொள்வர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அப்ப இந்த ஸ்திரீ தொழுது கொள்ள வேண்டும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணவளா இருக்க வேண்டும். யோதும் ஹேயும் சேர்ந்த ஆதாம் உண்டாக்கப்பட்ட பிதாவுடைய சாயல்களுக்கு வரணும். அப்பதான் தொழுது கொள்ள வேண்டும். இப்ப நம்ம அடிக்கடி படிச்சபடி இந்த ரிலேஷன்ஷிப் கட்டானவங்க அல்லேலூயா என்று தேவனை தொழுது கொள்கிறது தவறு. உங்களுக்கு கேட்கறது விகாரமா இருக்கலாம். காரணம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம் என்று இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் யா, அந்த யாவை நம்ம தகுதி இல்லாம பேசக்கூடாது. கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு சர்ச்சையில் வந்துட்டு அல்லேலூயான்னு சத்தம் போட்டா அது அவமானப்படுத்துகிற மாதிரி, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற மாதிரி. அதுபோல ஆத்மாவுல பலனடைந்து சரீரத்தை அடக்காத ஒரு மனுஷன் அல்லேலூயா சொன்னாலும் தவறு. அவனுடைய சரீரம் பாவத்தில் விழுந்து ஆத்மாவை அடக்கிட்டு இருக்கும்போது அவன் பாவி, அவன் அல்லேலூயா என்று சொல்றதுக்கு ரைட் இல்லை. அவன் ஆத்மா பலனடைந்து ஆண்டவரோட மூலமாக பாவ மன்னிப்பு பெற்று சரீரத்தை அடக்கி ஆகிறவனா இருக்கணும். பாவம் சரீரத்தில் போயிருக்கணும். அப்ப அவன் அல்லேலூயா என்று சொல்லலாம். அதேதான் அப்படி இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று அவருக்கு போதிக்கப்படுகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுதுகள் ஆவியோடு உண்மையோடும் தொழுதுள்ள வேண்டும், இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத் அப்படின்னு ஆண்டவர் அதை ஆழமா எப்படி செய்ய வேண்டும் சொல்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி மேசியா, கிறிஸ்து எனப்படும் மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இதுதான் அவளுக்கு ஒரு பெரிய திரும்ப முறை. அதுவரையும் அவள் அறிவுபூர்வமாய் கசப்பு நிமித்தமாக யூதர்கிட்ட இருந்த வெறுப்பு நிமித்தமாக அவள் சரீர பிரகாரம் உள்ள அந்த பாவ சிந்த நிமித்தமாக அவள்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா. இவ்வளவு காரியத்தை அவள் கேட்ட உடனே அவள் கீழ்ப்படுத்திட்டா. ஆமா சரிதான், ஆனா இதுக்கு வேண்டிய ஒருத்தர் வருவாரு, அவருக்கு பேரு மேசியா, அவர் எனக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டா. அப்ப அவள் ஞானத்தை கேட்கறதுக்காக, ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவளுடைய உள்ளத்திலே எப்போது முதல் தெரியாது, அவள் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கா. மேசியா வருவாரு, அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. இந்த யூதர்கள் சொல்றது பெரிய தவறு, நம்மளை பாவியாக்கி இன்னும் சாபமாக்கி. ஏன்னா அவ்வளவு தூரம் சமாரியாவை கொடுமைப்படுத்தி எப்போதும் சண்டை, அவங்கள ஒரு இல்ட்ரேட் பண்ணி வைத்துக் கொண்டிருந்தார்கள் சமாரியாவுக்கு. அப்போ அவளுக்குள்ள இருந்த அந்த தாகத்தை, அவளுக்கு இருந்த தாகத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுத்தார். நான் தான் கிறிஸ்துவனார். அல்லேலூயா. அந்த தாகத்துக்கு தண்ணீராய இயேசு கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் ஞானம், ஞான ஸ்நானம். இயேசுவே நமக்கு ஞானமானார் என்று 1 கொரிந்தியர் 1 லாஸ்ட்ல வாசிக்கிறோம். இயேசு ஞானமாக அவளுக்கு கிடைத்த போது அது போதும். அவள் ஒரே ஓட்டமா தண்ணி குடத்தை வச்சுட்டு அந்த அவங்க ஊருக்கு போனா ஓடுனா எல்லார்ட்டையும் சொன்னா அந்த மேசியா வந்திருக்கிறார், இவர் தான் அவரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் கிடைத்தவங்க ஞானத்தை பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. அது மாத்திரமல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு 2 நாள் கன்வென்ஷன், இயேசுவையும் சீசுகளையும் கூட்டிட்டு போய் 2 நாள் கன்வென்ஷன் நடத்தி அது முடிஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இவள் அதிகமா பேசியிருப்பா, ரெண்டாவது இவளுடைய கேரக்டர் பார்த்துட்டு இவள் என்ன சொல்ல போறாளான்னு ஒரு விலை இல்லாதது மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. நீ சொன்னதில் அதெல்லாம் மாத்திரம் உன்னோட கேரக்டரை வச்சுல நாங்க இது வந்தது, ஆனால் அவரை பற்றி நாங்க 2 நாளாக கேட்டோம். அவருக்கு அந்த ஸ்ரீனுடைய வார்த்தை நீட்டு அந்த ஊரில் உள்ள சமையல் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள்.
சமாரியார் வந்து நாங்கள் தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். 2 நாள் தங்கினார். அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தாங்க. அவருடைய அப்போது அந்த ஸ்திரீட்ட அவர் சொல்றாங்க, ஒன்னு சொல்லடி நிமித்தம் அல்ல, ஏன்னா இவருடைய வார்த்தை தெரியும், அறிவுபூர்வமா கசப்பானது, அது நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசம், அவருடைய ஞானத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாக உலக கட்சியிலிருந்து நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு இந்த ஸ்திரீயுடைய அறிவு நிமித்தம் உண்டாகிய கசப்பு மாறி ஞானம் பிறந்த போது இயேசுவை அங்கீகரித்தால். இது ஒரு பெரிய ஒரு ஆழமான சத்தியம். இதே நம்ம ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஞானத்தை நம்ம டைரக்டா ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். பை ஃபெய்த், விசுவாசத்தால் அது நமக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கரெக்டா ரெடியா இருக்கிறார். அந்த ஞானத்தை அவரிடமிருந்து நேர பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அதே இதை 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டிருப்பதாக கர்த்தர் அறிந்த போது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். அங்கே அவர் இயேசு தாமே ஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்நானம் தண்ணீர்னால் கொடுத்தது, இயேசு கொடுக்கல, சீஷர்கள் கொடுத்தாரு. சீஷருக்கு எங்கிருந்து வந்தது? யோவான் கொடுத்தது. அப்போ இதுல இயேசு ஞானஸ்நானம் பெறும் போது சீஷர்கள் அங்க இல்லை. அதை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்க போய் கொடுத்தது அல்ல. யோவான் ஆகிய மனுஷன் கொடுத்த தண்ணீர் பார்க்கிற ஸ்நானத்தை அவர்கள் கொடுத்தார்கள். இது பெர்மனன்ட் அல்ல, டெம்பரரி. அவர்கள் கூட்டத்தில் சேர்வதற்காக மனம் திரும்புவதற்காக கொடுத்தது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் வேணும். ஒரு மனம் திரும்பி போயிட்டு போனா அது டெம்பரரி. தண்ணீர்ல மூழ்கிறது மனம் திரும்புவதற்கு அடையாளமா இருந்தா அது டெம்பரரி. ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் தான் பெர்மனன்ட். அப்ப அது அதே சமாரியாவில் நடந்திருக்கும் போதுதான் ஆண்டவர் அந்த ஸ்நானம், தண்ணீர்ல ஞான ஸ்நானம் முடிச்சிட்டு, தண்ணீர்ல ஸ்நானம், தண்ணீர்ல ஞான ஸ்நானம் சொல்ல முடியாது, தண்ணீர் ஸ்நானம். அப்ப அந்த தண்ணீர் ஸ்நானம், அந்த தண்ணீர் ஸ்நானத்தை முடிச்சுட்டு நேரம் சமாரியாவில் வந்து இந்த சமாரஸ்திரியோட பேசி அவளுக்கு ஞானத்தினால் அவளுக்கு ஸ்நானம் கொடுக்கிறார். அப்ப இது இந்த சமாரியா ஸ்திரியோட வாழ்க்கையில நடந்தது. தண்ணீர்ல மூழ்கிறதா போது வருகிறதா இருந்தால் ஏசு அவளை அதே இடத்துல தண்ணீர்ல முக்கிய எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால தவறாக நம்ம இதை புரிந்து கொண்டு தண்ணீர்ல மூழ்கும் போது தேவ ஞானம் வரும்னு நினைக்கிறது பெரிய தவறு. அவங்களோட ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். அது இந்த இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஒரு மனுஷி எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பாவத்துல ஜீவித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஜீவிக்கிறதுக்கு போகும்போது அவங்க என்ன ஜீவிப்பாங்கன்னா அவர்களுடைய அறிவு கொண்டு ஜீவித்துக் கொண்டிருப்பாங்க, நாலேஜ் கொண்டு. இந்த நாலேஜ் எங்க இருந்து வந்தது? தோட்டத்துல ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்ட போது வந்தது. அது அறிவை கொடுக்கிற பழம். அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தாலே அது இச்சை ஒன்று பண்ணிடும். ஏவாள் அப்படிதான் பண்ணான். அவள் அந்த பழத்தை பார்த்தாலுக்காக அருகில் போனா அவளுக்கு அது கண்ணுக்கு இன்பமாகவும் சாப்பிட்றதுக்கு இன்பமாகவும் பெருமைக்கு உரியதாகவும் அவள் கண்டாள். அதை பார்த்த உடனே அதுல இருக்க கேரக்டர் புரிஞ்சு கொள்ள முடிந்தது. காரணம் அவள் மகிமையின் சரீரத்தில் இருக்கா. ஒரு தேவதூதன் அதுல போய் அந்த படத்தை பார்த்தா எப்படி செய்வானோ அது மாதிரி அவள் பாவி ஆகிறதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த 3 காரியமும் தான் அவள் சாப்பிட்டவன்னா அறிவாய் மாறியது. கண்களில் இச்சையினாலும் மாமிசத்தின் இச்சையினாலும் ஜீவனத்தின் பெருமாயினாலும் உள்ள அறிவாய் அவளுக்கு மாறியது கொண்டு ஏவாளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அதை தான் கொண்டு ஜீவிக்கிறார்கள். நாமும் அப்படிதான் முதல்ல இருந்தோம் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக. அப்போ அதனால் உண்டாகிற அறிவு நிமித்தமாக இந்த உலகம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. அது எப்படி என்றால், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே இந்த கண்ணோட்டத்தோடு தான் படிக்க வைக்கிறோம். அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும், போட்டி போட்டு படிக்க வேண்டும், நிறைய அறிவு வேண்டும். அறிவு வந்த பிறகு அதற்கு சூட்டபிளா அதிக பணம் வருகிற
ஒரு வேலையில சேர வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் மாறும் என்று பிள்ளைகளை அந்த யுத்தத்துக்கு அந்த போட்டிக்காக தயார் பண்ணி பிள்ளைகளை அப்படி வளர்க்கறதுனால ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஞானத்தை நாம் சொல்லிக் கொடுக்காததுனால அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அறிவுள்ளவர்களாய் மாற்றி இந்த சமாரிய ஸ்திரியை போல மாறினதுனால உலகத்திலுடைய அறிவை கேட்டுட்டு போட்டி, பொறாமை, எரிச்சல், பெருமை உள்ளவர்களாய் அந்த அறிவுள்ளவர்களாய் மாறி ஜீவித்துக் கொண்டிருக்கிற அவர்களுக்கு அதனால வேலை கிடைக்கிறது, பணம் வருகிறது. திருமண வாழ்க்கையிலும் அறிவுபூர்வமாக கணவனோடு சண்டை போட்டு பழகி திரும்பி டைவர்ஸ் ஆகி அநேக குடும்பங்கள்ல பிரிவினை உண்டாகி தாறுமாறாகி தங்களை உருவ குத்தி கொண்டு துக்கத்தோடு வாழ்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அநேகர் பிரிவினை இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பிரிவினை ஒருவர் பேசாமல் கசப்போடு. காரணம் எல்லாம் இந்த அறிவு. இந்த அறிவில் நிமித்தம் உண்டாகிறது தான் பாவம். அதை தான் தோட்டத்தில் நடந்தது. அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவாகிய ஞானம் நமக்கு வந்தால்தான் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். நமக்கு இந்த காலத்துல இருக்கிற அந்த அறிவு மிக பெரியது. நம்ம தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், கடைசி காலங்களில் அறிவு பெருகி போகும். இதுவரை இல்லாத இருந்த அறிவு இப்போ இருக்கிறது. அதை தேடி 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 ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். அது நிமித்தமாக ஆண்டவரை அறிகிற அறிவிலே இல்லாமல் போய்விடுகிறது. இவர்கள் ஆத்மாக்கு ரட்சிப்பு இல்லாமல் மரணத்துக்குள்ள வழிகளிலே அறிவுபூர்வமாக தேடிக்கொண்டே போகிறார்கள். பூமியிலே வாழும்போது கூட சமாதானம் இல்லாத வழிகளை தேடிக்கொண்டே போகிறார்கள். அதற்கு அவர்கள் என்னென்ன முயற்சி எடுக்கிறார்களோ அதுல பெற்றோர்கள் அதை அங்கீகரித்து கொடுக்கிறார்கள். ஞான வழியை காணாவிட்டால் அவர்கள் தெய்வத்தை காண முடியாது, தெய்வத்தோடு ஜீவிக்க முடியாது. அவர்கள் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவர்களை பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் நேராக கொண்டு போய் அவர்களை நரகத்துக்கு அனுப்புகிற காரியத்தில் தான் அநேக பெற்றோர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், இவர்களுக்கு விடுதலை இல்லை. விடுதலை பற்றி சொல்வதற்கு இவர்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால நாம் தெய்வத்தோடு சேர வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் நம்முடைய ஆத்மாவோட ரட்சிப்புக்குள்ள ஞானத்தினால் நாம் வாழ முடியும். இது நிமித்தமாக நாம் இப்போது என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், பாவத்தில் இருக்கிற கசப்பா இருக்கிற அறிவு கொண்டு ஜீவித்துக் கொண்டிருக்க எந்த குழந்தையும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக கிறிஸ்து அவர்களுக்கு ஞானமாய் மாறி அவர்களுடைய வாழ்க்கையை இந்த சமாரிய ஸ்திரியை போல மாற்ற முடியும். அவளோட இயேசுவோடு கூட இந்த சீஷர்களுக்கு கூட இல்லாத ஒரு ஞானம் இந்த சமாரிய ஸ்திரிக்கு வந்தது. காரணம், அவள் அந்த ஞானத்தை விரும்பி அதை நேசித்து காத்து கொண்டிருந்தாள். அந்த ஞானமே அவளுக்கு வெளிப்பட்டது. அது நிமித்தமாக அவள் ரட்சிப்பட்டால் அவளுடைய ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் அதை போய் சொன்னார். இதுதான் சுவிசேஷம், இதுதான் ஊழியம். இயேசு நாமத்தினாலே இதை கேட்கிற உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே அந்த அறிவு ஆகிய நம்ம தோட்டத்தில் கொண்டு வந்த அந்த நாலேஜ் பிள்ளைகளிலிருந்து மாறி ஞானம் இயேசுவிலிருந்து உண்டாகட்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை செய்து இது நிமித்தமாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆசீர்வதித்து இதை முடிக்கிறேன்.